இதேபோல காணும் பொங்கலை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலிலும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத், இன்றைய தினம் தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது? காணும் பொங்கலை ஒட்டி உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் என்றிருக்கிறோம். தற்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விவரிங்க. தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சை மாவட்டம் கோவில்கள் நிறைந்த பகுதியாகவும் திகழ்கிறது. ராமநாதன் ராஜராஜ சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் பிரசித்தி பெற்றவையாகும். மேலும் இன்று உலகமே வியக்கும் வகையில் தமிழர்களுக்கு கட்டிட கலை நுட்பத்துக்கு சான்றாக யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்துடன் தலை நிமிர்ந்து தஞ்சை பெரிய கோவில் திகழ்கிறது. இத்தகைய தமிழ் கலாச்சாரத்தின் கௌரவ சின்னமாக திகழும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இதனால் பெரிய கோவிலுக்கு தஞ்சை மாவட்டம் மட்டுமன்றி பிற மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ஏராளமான தினமும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை முன்னிட்டு காலை முதலே உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அவர்கள் தற்போது நடை சாத்தப்பட்டிருப்பதால் அவர்கள் வெளியே அந்த அமர்ந்து திருவிளையாரை தரிசனம் செய்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று கோவிலின் அழகையும் கட்டிட சிற்பக்கலையும் பொறுமையாக ரசித்து செல்கின்றனர். கோயிலின் நுழைவாயில் கோபுரங்கள் மற்றும் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டமாகவே காணப்படுகிறது. நீண்ட வரிசையில் பல மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறது. கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதால் வழக்கமாக செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே மாற்று பாதையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதை திரும்புவதற்காக பேருந்துகள் தஞ்சை பெரிய கோயில் வழியாக செல்லாமல் ஆத்துப்பாலம் வழியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.